வெல்கம் டு வின் ப்ளஸ் மேக்ஸ் சேனல். 25வது பாடம் தொகைக்கான வழிமுறைகள். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, தொகைக்கான வழிமுறைகள் மூலமும் பகுதி பின்னங்கள் பிரித்தல் மூலமும் பிரதியிடல் முறை மூலமும் எப்படி தொகையிடல் கண்டுபிடிக்கலாம், அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு தொகையிடுக ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் க்யூப்னு இருக்குது இன்டு டிஎக்ஸ். இப்போ இதுக்கு நமக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா இல்லை. இதை நம்ம ஏதாவது வழிமுறை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன செய்யணும்னா தொகையிடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை எப்படி பிரிக்கலாம்னா, எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் கியூப் 1 பை எக்ஸ் கியூப். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் க்யூப்னு இருக்குது. அப்போ உங்களுக்கு கீழே ஒரே ஒரு எக்ஸ் இருக்கும். இது மாதிரி இங்கே வந்து எக்ஸ் க்யூப்பில் கேன்சல் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இதை கேன்சல் பண்ண முடியாது. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா 1 பை எக்ஸ், இது வந்து மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 3ன்னு வரும். இது சரி. அதே மாதிரி 1 பை எக்ஸுக்கு தொகைக்கீழ் எடுக்கும்போது லாக் மாடி எக்ஸ் வரும். இந்த மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரை மேலே கொண்டு போகும்போது மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2 இருக்கும். இதுக்கு தொகைக்கீழ் எடுக்கும்போது என்ன செய்யணும்னா ப்ளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 2 ப்ளஸ் 1 வரும். நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, தொகுதியில் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 2 ப்ளஸ் 1னா மைனஸ் 1. அதே தான் அந்த மைனஸ் அடிபட்டுரும். மீதி என்ன இருக்கும், எக்ஸ் பவர் மைனஸ் 1 இருக்கும். அதான் எப்படி எழுதலாம், 1 பை எக்ஸ்னு எழுதலாம். சரியா? அப்போ மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயருக்கு நமக்கு தொகையை எடுத்தோன்னா என்ன வரும்னா 1 பை எக்ஸ் வரும். சரியா? அது மாதிரி இதுக்கு எக்ஸ் பவர் மைனஸ் 3க்கு எக்ஸ் பவர் மைனஸ் 2 டிவைடட் பை மைனஸ் 2 வரும் ப்ளஸ் சி. இதை வந்து நம்ம பாசிட்டிவ் எழுதும்போது எப்படி எழுதலாம்னா, டினாமினேட்டர் கொண்டு போய் இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆயிரும். இது வந்து பகுதிக்கு வரும்போது பாசிட்டிவ் ஆயிரும், எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும். சரியா? செகண்ட் கொஸ்டின், இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. அப்போ ட்ரிகனோமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அதை வந்து என்ன செய்யணும்னா இன்டகிரேட் பண்ணணும். சரியா? அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் 2x பை 2. இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்குள்ள ஃபார்முலா. சரியா? அப்போது இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பதிலாக என்ன போட்டுடலாம், 1 ப்ளஸ் காஸ் 2x பை 2 அதான் போட்டிருக்காங்க. இப்போ இந்த 1 பை 2 வெளியே எடுத்துகிட்டு 1க்கு இன்டகிரேஷன் வந்து எக்ஸு, காஸ் 2xக்கு சைன் 2x டிவைடட் பை இந்த 2xக்கு டிஃப்ரென்ஷியேட் கீழே போடணும் 2. காஸ் 2x சைன் 2x, அடுத்தது 2xக்கு டிஃப்ரென்ஷியேட் 2. அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா டினாமினேட்டரில் போடணும் ப்ளஸ் சி. இதான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டு எக்ஸ் ப்ளஸ் 2. பகுதி பின்ன மூலம் பிரித்து இதுக்கு நம்ம தொகை காணணும். இது எப்படி இல்லை, எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எப்படி பிரிக்கலாம்னா, ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் 2. இது எப்படி இப்படி வருதுன்னா, இப்போ நமக்கு என்ன செய்யணும்னா இதுக்கு எல்சியம் எடுக்கணும். எல்சியம் எடுக்கும்போது என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு வரும். நியூமரேட்டரில் என்ன தொகுதியில் என்ன வரும்னா, ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 வரும். சரிங்களா? லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. நம்மளுக்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிரும், எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிரும். மீனிங் என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. அதான் நம்மளுக்கு இங்கே எழுதியிருக்காங்க. இந்த ஸ்டெப்பு முடிஞ்ச பிறகு இது வரும். சரியா? இப்போ நம்மளுக்கு எக்ஸின் மதிப்பு இதில் வந்து ப்ளஸ் 1 இருக்குது, அது மைனஸ் 1 எடுக்கணும். இப்போ மைனஸ் 1 எடுக்கும்போது இந்த டைம் 0 ஆயிரும். இப்போது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 எடுத்தோம்னா, எக்ஸ் இடத்துல மைனஸ் 1 போட்டிருக்காங்க, ஏ இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு 0 வரும். ஏன்னா மைனஸ் 1 ப்ளஸ் 1னா 0 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு மைனஸ் 1 ப்ளஸ் 2னா ஏ ஒத்தி தான் இருக்கும், ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ ஏயோட வேல்யூ வந்து மைனஸ் 1 கிடைக்குது. அடுத்தது இதுக்கு ஆப்போசிட் வேல்யூ போடணும். எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 போட்டோம்னா, எக்ஸ் இருக்க பிளேஸில் மைனஸ் 2, இப்போ ஏ 0 ஆயிரும். ஏன்னா மைனஸ் 2 ப்ளஸ் 2னா இந்த இடத்துல 0 ஆயிரும். ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 1, மைனஸ் 2 ப்ளஸ் 1 போட்டிருக்காங்க. மைனஸ் 2 ப்ளஸ் 1னா மைனஸ் பி வரும். இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸும் கேன்சல் ஆகி பி ஈக்குவல் டு 2 கிடைக்கும். இப்போது இந்த ஏ இருக்க பிளேஸில் என்ன போடணும்னா மைனஸ் 1 போடணும், பி இருக்க பிளேஸில் ப்ளஸ் 2 போடணும், அப்படி போட்டிருக்காங்க. சரியா? இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப், இப்போ ஏயோட வேல்யூ மைனஸ் 1, பியோட வேல்யூ 2 போட்டிருக்கோம் இதில். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிடலாம். இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா, மைனஸ் லாக் 1 பை எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, லாக் எக்ஸ். அதுமாரி 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1னா லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 மாட்
ப்ளஸ் 2 இன்ட்டு லாக் 1/x அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 1/xக்கு லாக் எக்ஸ் கொடுக்குற மாதிரி லாக் மாட் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் சி. இப்போ இதை எப்படி இங்கே இதே மாதிரி எழுதியிருக்காங்கன்னா, இந்த மொதல் டேர்ம் அப்படியே இருக்கட்டும். லாக் மைனஸ் லாக் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இந்த 2 வந்து எங்கே போகும்னா பவரில் போயிடும். அப்போ லாக் எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மாடுலஸ் ப்ளஸ் சி. இப்போ இந்த செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு எழுதிடலாம் பாசிட்டிவ்னால. அப்போ லாக் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது வந்து மைனஸ், அதனால் மைனஸ் லாக் மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் சின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணிடலான்னா லாக் ஏ மைனஸ் லாக் பின்னா லாக் ஏ பை பி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்படி போட்டிருக்காங்க. இதான் லாக் ஏ மைனஸ் லாக் பின்னா லாக் ஏ பை பி. இது ஏ இது பி, ஏபிபி மாடுலஸ் ப்ளஸ் சின்னு வந்துருக்கு. சரியா? அடுத்தது மாணவர் செயல்பாடு தொகையிடுக. ஃபஸ்ட் கொஸ்டின் இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். மாணவர் செயல்பாடு தொகையிடுக. அதில் முதல் கொஸ்டின் இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இதுக்கு ஃபார்முலா கிடையாது, நமக்கு இன்டகிரேஷனுக்கு ஸ்பெஷல் ஃபார்முலா சைன் ஸ்கொயர் எக்ஸு கிடையாது. அப்போது ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு சைன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2. இதான் வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸுக்குள்ள ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ணிடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் என்ன இருக்குது 1 மைனஸ் காஸ் 2x டிவைடட் பை 2 இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதில் 1/2 காமனாக எடுத்துக்கோங்க. 1/2 இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 மைனஸ் காஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணிடலாம். 1/2 இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1, இன்டகிரேஷன் ஆஃப் 1னா எக்ஸ் மைனஸ் காஸ் 2xக்கு என்ன வரும்னா சைன் 2x டிவைடட் பை 2xக்கு திரும்பவும் டிஃப்ரென்ஷியேட் கீழே போடணும், வகைக்கெழு 2 ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ். இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம்னா நம்ம இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு இதுக்கு காஞ்சுகேட்ட தொகுதியிலையும் பகுதியிலையும் கொடுக்கணும். அப்போ 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது எப்படி போட்டுடலாம் 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ரூட் எடுக்கலாம். அதுக்கு ரூட் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1 மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். இதுக்கு ரூட் எடுக்க முடியாது, அதனால் ரூட்லேயே போட்டிருக்கோம். ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதனுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் பண்ணும்போது எப்படி வரும்னா இன்டகிரேஷன் எடுங்க. இன்டகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்க இதுக்கு இது அதுக்கு வேல்யூ தான் இது. அப்போ இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த டிஎக்ஸை உள்ள இன்ட்டு பண்ணிடலாம். என்ன வரும்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் இந்த இன்டகிரேஷன் சிம்பிள் இது கொடுக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போது இந்த ஃபஸ்ட்டு இதுக்கு இன்டகிரேஷனுக்கு ஸ்பெஷல் ஃபார்முலா இருக்குது சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இதுக்கு ஃபார்முலா இல்லை. அப்போ நம்ம என்ன எடுக்கணும்னா லெட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூன்னு எடுத்தால் பண்ணணும். சரியா? இப்போ எக்ஸை பொறுத்து வகையிட எக்ஸை
எக்ஸை பொறுத்து வகையிட. எக்ஸை பொறுத்து வகையிடும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 1க்கு 0, எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x, யூக்கு என்ன வரும்னா du/dx. நமக்கு தொகுதியில் என்ன இருக்குது, எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இதை இங்கே பெருக்கணுன்னா என்ன வரும்னா -dx 2x dx இஸ் ஈக்குவல் டு du இம்ப்ளைஸ் இது ரெண்டு எக்ஸ் டிஎக்ஸ் தானே வேணும். எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டுனா என்ன வரும்னா du/-2 வரும். இஸ் ஈக்குவல் டு இதுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்குது. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிடலாம். என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு sin இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ், இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா இன்டகிரேஷன் இது பண்ணலை. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்னால் நமக்கு என்ன போடலாம் du/-2. இதில் வந்து du/-2 போடலாம். எதுக்கு எக்ஸ் டிஎக்ஸுக்கு. இப்போது 1/√(1 - x² இருக்குது. அப்போ 1/√2 வரும். சரியா? இஸ் ஈக்குவல் டு sin இன்வர்ஸ் எக்ஸ், இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும். இந்த 1/2 வெளியே எடுத்துக்கோங்க. 1/2 இன்டகிரேஷன் ஆஃப் ஒரு √2 இருக்குது, 1/√2 இருக்குது. அதை √2 எப்படி போட்டலாம், u/1/2, அதை தொகுதி கொண்டு வரும்போது u/-1/2 /2 du is equal to sin inverse x plus 1/2 e/x/n ஃபார்முலா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். x/n equal to x/n+1 divided by n+1. அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு u/-1/2னா u/-1/2 + 1 divided by -1/2 + 1 plus c வரும். is equal to sin inverse x plus 1/2 into u/-1/2 plus 1, 1லேருந்து ஆஃபை மைனஸ் பண்ணால் ஆஃப் வரும். u/1/2 டிவைடட் பை இது அப்படி தான், 1லேருந்து ஆஃபை மைனஸ் பண்ணால் ஆஃப் ப்ளஸ் சி. இப்போ இந்த 1/2 இந்த 1/2 சேம் தான், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா இஸ் ஈக்குவல் டு sin inverse x ப்ளஸ் என்ன இருக்குது u/1/2 ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு sin inverse x, யூன்னு சொல்லக்கூடியது நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா யூன்னு சொல்லக்கூடியது 1 - x² எடுத்துருக்கோம். அப்போ என்ன வரும்னா ப்ளஸ் யூன்னு சொல்லக்கூடிய 1 - x² ரூட் வரும். அப்போ √1 - x² ப்ளஸ் c. இது எதனோட இன்டகிரேஷன்னா √1 - x டிவைடட் பை 1 + x into dx. தேர்ட் கொஸ்டின் இன்டகிரேஷன் ஆஃப் 1/x into x + 1 dx. இதுக்கு இந்த மாதிரி இருந்தது நம்ம பகுதி பின்னமாக பிரிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதில் என்ன எடுக்கலாம்னா 1/x into x + 1 is equal to a/x plus b/x + 1. இப்போ இதுக்கு மீச்சியமாக எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்னா x into x + 1, தொகுதியில் என்ன கிடைக்கும்னா a into x + 1 plus b into xன்னு வரும். இப்போ நம்மளுக்கு இங்கே லெஃப்ட் சைடு என்ன இருக்குது 1/x into x + 1. இந்த பகுதியில் உள்ள x + 1 சேமாக இருக்கனால கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிற எழுதிக்கோங்க. 1 = a into x + 1 plus b into x. இப்போ x சமம் ஃபஸ்ட்டு -1 எடுக்கலாம் அல்லது 0 எடுக்கலாம். நான் வந்து 0 எடுக்கேன். x சமம் 0 எனில் 1 = a into 0 + 1 plus b into 0. இப்போ 1 = a, 0 + 1னா a தான், ப்ளஸ் b into 0னா 0. அப்போ ஏயோட மதிப்பு என்ன கிடைக்குது, நமக்கு 1 கிடைக்குது. அதே மாதிரி அடுத்து என்ன எடுக்கலாம், நமக்கு a வந்து x = 0 எடுத்தோம். இதுவும் நம்மளுக்கு a கிடச்சி. இனி எக்ஸுக்கு -1 போடும். x சமம் -1 எனில் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது -1 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல -1 போடுங்க. எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம 1 = a into -1 + 1
ப்ளஸ் பி இன்ட்டு -1 அப்போ ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 0 மைனஸ் பின்னு கிடைக்குது. அப்போ 1 ஈக்குவல் டு இது 0 ஆயிரும். அப்போ மைனஸ் பின்னு இருக்கும். பியோட மதிப்பு வந்து என்ன வரும்னா -1. இப்போ நம்ம ஏயும் ஏ ஈக்குவல் டு 1 கண்டுபிடிச்சிட்டோம். பி ஈக்குவல் டு -1 இந்த இடத்துல பிரதியிடணும். ஏ இருக்க இடத்துல ஏ வேல்யூ, பி இருக்க இடத்துல பி வேல்யூ. இப்போ 1 பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏயின் மதிப்பு வந்து 1 பை எக்ஸ் ப்ளஸ் பியோட மதிப்பு வந்து எவ்வளோ இருக்குன்னா -1 இருக்குது. -1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. நம்மளுக்கு இதுக்கு தான் இன்டகிரேஷன் தேவை. இப்போ ரெண்டு சைடு இன்டகிரேஷன் எடுத்துக்கோங்க. அப்போ integration of 1 by x into x plus 1 dx. இப்போ இந்த சைடு இன்டகிரேஷன் எடுத்தால் இந்த சைடு எடுத்துக்கோங்க. என்ன வரும்? 1 by x இது வந்து மைனஸ் ஆயிரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 by x plus 1 into dx. இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் இப்போ எடுக்கலாம். இப்போ இன்டகிரேஷன் எடுக்கும்போது log 1 by xக்கு mod x மைனஸ் இதுக்கும் அதே தான் 1 by x மாடலில் தான் இருக்குது. log mod x plus 1 அடுத்தது ப்ளஸ் சி. சரியா? இப்போ வந்து log a மைனஸ் log b நான் என்ன போட்டுருக்கேன்? log a by b மாடலஸ் ப்ளஸ் சி. இதான் ஆன்சர். 4th கொஸ்டின் இன்டகிரேஷன் ஆஃப் 1 by 1 plus sin x. இப்போ இதை ஃபஸ்ட்டு எடுத்து இது வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 1 by 1 plus sin x ஈக்குவல் டு 1 by 1 plus sin x இன்று இதுக்கு காஞ்சிகேட்டை இன்ட்டு பண்ணிடுங்க. 1 minus sin x divided by 1 minus sin x is equal to 1 minus sin x. இது வந்து a plus b into a minus b இருக்குது. அப்போ a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர்னா 1 தான் மைனஸ் sin ஸ்கொயர் x ஈக்குவல் டு 1 minus sin x. இப்போ 1 minus sin ஸ்கொயர் xனால் என்ன போட்டுடலாம்? cos ஸ்கொயர் x. cos ஸ்கொயர் x is equal to இதை எப்படி போட்டுடலாம்? திரும்பவும் 1 by cos ஸ்கொயர் x minus sin x by cos square x is equal to 1 by cos square x minus இதை ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். sin x divided by cos x into cos x. sin x அப்படியே இருக்கட்டும். cos square x cos xன்னு போட்டிருக்கோம். இப்போ 1 by cos square xக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா secant square x minus sin by cosனா tan x. அதுமாதிரி 1 by cos ரிமைனிங் இருக்குது. அது வந்து secant x. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 1 by 1 plus sin x dx. அப்போ அதுக்கு இன்டகிரேஷன் தான் இது. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் secant square x minus tan x secant x into dx. இப்போ secant square xக்கு நமக்கு இன்டகிரேஷன் இருக்குது. secant squareக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்குது ஸ்பெஷலாக. அதுக்கு என்ன இருக்குன்னா tan x. இதுக்கு என்ன ஃபார்முலா? secant x tan xக்கு secant x ப்ளஸ் இதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ இதுக்கு நம்மளுக்கு இன்டகிரேஷனில் ஃபார்முலா கிடையாது. அதனால் நம்ம ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் அதுலேருந்து தான் நம்ம இன்டகிரேட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எடுக்கிறோன்னா cos 3 theta. cos 3 thetaக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா 4 cos cube theta 4 cos cube இங்கே எக்ஸ்ன்னு எடுப்போம் ஈஸியாக இருக்கும். x 4 cos cube x minus 3 cos x. இதில் ரெண்டு cos cube x கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த மைனஸ் டேர்ம் லெஃப்ட் சைடு வரட்டு. என்ன வரும்னா cos 3x plus 3 cos x is equal to 4 cos cube x. இதில் ரெண்டு நம்மளுக்கு cos cube x கண்டுபிடிக்கணும்னா அந்த 4 வந்து லெஃப்ட் சைடு வரணும். அப்போ 1 by 4 cos 3x plus 3 cos x is equal to cos cube xன்னு இருக்குது. இப்போ cos cube xக்கு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு இது இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேஷன் ஆஃப் cos cube x dx is equal to cos cube xக்கு வேல்யூ இதுதான். அப்போ நம்மளுக்கு என்ன போட்டலாம்னா 1 by 4 காமனாக இருக்கட்டும். இன்டகிரேஷன் ஆஃப் cos 3x plus 3 cos x
இன்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 காஸ் 3xக்கு நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குன்னா sin 3x 3xன்னு சொல்லக்கூடியது நேரிய சமன்பாடாக இருக்குது. அதனால் அதுக்கு டிகிரி 1னால அதை வாய்க்கெழு கீழே போடலாம். அப்போ 3xக்கு வாய்க்கெழு ப்ளஸ் 3 cos xக்கு என்ன போடலாம்னா 3 இன்டு காஸ் எக்ஸுக்கு மைனஸ் சைன் எக்ஸ், இல்லை காஸ் எக்ஸுக்கு சைன் எக்ஸ் தான், காஸ் எக்ஸுக்கு சைன் எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு எப்படி போட்டலாம்னா இதை 1/4 என்று sin 3x/3 ப்ளஸ் 3 sin x ப்ளஸ் சி. அடுத்தது பிரதியிடுதல் முறை மூலம் எப்படி தொகையிடல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இதில் சில முக்கியமான தொகையிடல் ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலா இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. அதாவது இந்த ஃபார்முலா என்னென்னா, அதாவது பகுதிக்க வகைக்கெழு தொகுதியில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா லாக் போட்டுட்டு அந்த பகுதியை அப்படி எழுதிட்டா போதும். அதுதான் இந்த ஃபார்முலா. இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. நிறைய இடத்துல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் பகுதிக்க வகைக்கெழு தொகுதியில் இருந்தால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்தது அதே ரிலேட்டட் ஃபார்முலா தான் இன்டகிரேஷன் ஆஃப் ரூட்டுக்குள்ளே இருக்க எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வகைக்கெழு தொகுதியில் இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 2 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் 2 போட்டுட்டு இந்த பகுதியை போடணும். அடுத்தது இன்டகிரேஷன் ஆஃப் tan x dx ஈக்குவல் டு லாக் சீக்கன் எக்ஸ் மாட் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. அது மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் காட் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் மாட் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. அது மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் tan x ப்ளஸ் சி. அடுத்தது இன்டகிரேஷன் ஆஃப் கொசிகன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் கொசிகன் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி. அதாவது இந்த ஃபார்முலேருந்து தான் இதை டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ அந்த 6வது கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் வந்து டீனோ யூனோ எடுக்கலாம். சரியா? ஏன்னா இதுக்கு ஸ்பெஷலாக ஃபார்முலா இல்லை, இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால. அதனால் நமக்கு வந்து இது எப்படி எடுத்துக்கலாம்னா டீன்னு எடுத்துக்கலாம். டி ஈக்குவல் டு 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு டிடி பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கலாம். டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸை பொறுத்து வகையிடும்போது 25க்கு 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் 2x. இப்போ நம்மளுக்கு இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் டிஎக்ஸுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் டிஎக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு இதை இன்டு பண்ணும்போது என்ன கிடைக்கும், டிடி ஈக்குவல் டு மைனஸ் 2x டிஎக்ஸ்னு இருக்கும். இந்த எக்ஸ் டிஎக்ஸ் இங்கே வரும். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் டிஎக்ஸ் கண்டுபிடிக்கும்போது டிடி பை மைனஸ் 2 ஆகும். டிடி பை மைனஸ் 2, இந்த மைனஸ் 2 அங்கே வரும், வகுத்தில் வரும் எக்ஸ் டிஎக்ஸ். சரியா? இப்போ நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு அது எக்ஸ் டிஎக்ஸ் போல் என்ன போடலாம்னா டிடி பை மைனஸ் 2ன்னு போடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி ரூட் டி, ஒரு ரூட் டி இன்ட்டு இந்த மாதிரி இருக்குது இஸ் ஈக்குவல் டு. இப்போ நம்மளுக்கு இதில் என்ன பண்ணலான்னா இந்த மைனஸ் 1/2 காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. ரூட் டி எப்படி போடலாம்னா டி பவர் 1/2 இன்டு டிடி இன்டகிரேஷன். இப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணும்போது மைனஸ் 1/2 என்ன வரும், டி பவர் 1/2 ப்ளஸ் 1னா 3/2 டிவைடட் பை 3/2 ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 இருக்குது. மைனஸ் 1/2 இந்த 3/2 எப்படி போட்டலாம்னா 2/3 டி பவர் 3/2. டி பவர் 3/2னா டீன்னு சொல்லக்கூடியது எவ்வளோ இருக்குது, 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் சி. இந்த 2 கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மைனஸ் 1/3 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் சி. இந்த மாதிரி தான் ஃபைனல் ஆன்சர். இந்த மாதிரி இந்த சம்மை செய்யலாம். சரியா? மாணவர் செயல்பாடு பாருங்கள். தொகையிடுக. ஃபஸ்ட் ஒன் இன்டகிரேஷன் ஆஃப் 2v டிவைடட் பை பி ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு டிவி. இப்போ நம்மளுக்கு பகுதிக்க வகைக்கெழு தொகுதியில் இருக்கான்னு பார்ப்போம். டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் வி ஸ்கொயர் மைனஸ் 1னா என்ன தான் கிடைக்கும்,
2v தான் கிடைக்கும். v ஸ்கொயருக்கு வகைக்கெழு 2v, 1க்கு வகைக்கெழு 0. அப்போ நம்மளுக்கு பகுதியில் இருக்க வகைக்கெழு தொகுதியில் கிடச்சிருக்கு. அதனால் என்ன போட்டுடலாம்னா இன்டெகிரேஷன் ஆஃப் 2v டிவைடட் v ஸ்கொயர் மைனஸ் 1 dv ஈக்குவல் டு லாக் போட்டுட்டு அந்த பகுதியை வேல்யூ அப்படி எழுதிட்டோம். அந்த பகுதி என்ன இருக்குது, v ஸ்கொயர் மைனஸ் 1, அதில் மாடலஸ் வரும், மாடலஸ் ப்ளஸ் சி. அதே மாதிரி செகண்ட் சம்மும் இன்டெகிரேஷன் ஆஃப் 2x + 2 டிவைடட் பை x ஸ்கொயர் + 2x + 2 இன்டு dx இருக்குது. இப்போ இதுலேயும் நம்ம வந்து பகுதியில் இருக்க வகைக்கெழு தொகுதியில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். டிஃபரன்ஷியேட் ஆஃப் x ஸ்கொயர் + 2x + 2, எக்ஸ் ஸ்கொயரின் வகைக்கெழு 2x, 2xன் வகைக்கெழு 2, 2ன் வகைக்கெழு 0. அப்போ நம்மளுக்கு கிளியராக பகுதிக்கு வகைக்கெழு தொகுதியில் இருக்குது. அதனால் நம்ம ஆன்சர் எழுதும்போது லாக் போட்டுட்டு பகுதி எழுதிட்டோம். இன்டெகிரேஷன் ஆஃப் 2x + 2 டிவைடட் பை x ஸ்கொயர் + 2x + 2 ஈக்குவல் டு லாக் போட்டு டினாமினேட்டர் அதாவது பகுதி x ஸ்கொயர் + 2x + 2 ஃபார்முலா படி எழுதிட்டோம், மாடுலஸ் ப்ளஸ் சி. அதே மாதிரி மூணாவது சம் பாருங்கள். இன்டெகிரேஷன் ஆஃப் 2 cot x dx. 2 காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் cot xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன இருக்குன்னா cos x / sin x இன்டு dx. இங்கேயும் பகுதி தொகுதி இருக்குது. அதனால் நம்ம பகுதியில் இருக்க வகைக்கெழு தொகுதியில் இருக்கான்னு பார்க்கணும். டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் பகுதியில் என்ன இருக்குது, sin x. அதனுடைய டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் sin xனா cos x. அப்போ நம்மளுக்கு என்ன போட்டோம்னா 2 இன்டு லாக் போட்டுட்டு பகுதியை போடணும். லாக் மாடுலஸ் ஆஃப் sin x ப்ளஸ் சி. ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். இன்டெகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் தீட்டா சைன் கியூப் தீட்டா டி தீட்டா இதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறது, இன்டெகிரேட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்படி எடுக்கலாம்னா இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து அனதர் வேரியபிளாக எடுக்கலாம். u ஈக்குவல் டு எப்படி எடுக்கலாம்னா காஸ் தீட்டாவை எடுக்கலாம். சரியா? இப்போ du பை டி தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா காஸ் தீட்டாவுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் சைன் தீட்டா. ஸோ இங்கே நம்மளுக்கு இதில் ரெண்டு du மதிப்பு கண்டுபிடிக்கும் போது du ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா டி தீட்டா கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த சைன் மைனஸ் இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன வரும்னா மைனஸ் du ஈக்குவல் டு சைன் தீட்டா டி தீட்டா. இப்போ கொஸ்டினை பாருங்கள். இன்டெகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் தீட்டா சைன் கியூப் தீட்டா டி தீட்டா. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா இன்டெகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் தீட்டா சைன் கியூப் தீட்டாவை பிரித்து எழுதிடலாம். ஏன்னா இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, சைன் தீட்டா டி தீட்டான்னு இருக்குது. அதனால் அது அப்ளை பண்ணுற மாதிரி சைன் கியூப் தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டு சைன் தீட்டா டி தீட்டான்னு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப், இப்போ நம்ம பிரதியிடல் முறையை அப்ளை பண்ண போகிறோம், பிரதியிட போகிறோம். அதாவது ரூட் ஆஃப் காஸ் தீட்டானா காஸ் தீட்டாக்கு மதிப்பு வந்து u, அப்போ ரூட் யூன்னு போட்டுடலாம். அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். நமக்கு இதுலேருந்து சைன் ஸ்கொயர் தீட்டா கண்டுபிடிக்கும் போது சைன் ஸ்கொயர் தீட்டான்னா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னா என்ன வரும், u ஸ்கொயர் வரும். இப்போது சைன் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு வந்து 1 மைனஸ் u ஸ்கொயர், 1 மைனஸ் u ஸ்கொயர். அடுத்தது சைன் தீட்டா டி தீட்டா, சைன் தீட்டா டி தீட்டான மதிப்பு வந்து மைனஸ் du. சரியா? இப்போ என்ன பண்ணிடலாம்னா இந்த மைனஸை கொண்டு இந்த ரெண்டையும் பெருக்கிடலாம். அப்போ நம்மளுக்கு இது வந்து u ஸ்கொயராக மாறி ப்ளஸ் u ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். அப்போது இன்டெகிரேஷன் அப்போ இதை அதுக்கு முன்னாடி எப்படி எழுதலாம்னா u⁴1/2 இது என்ன ஆயிரும்னா u ஸ்கொயர் மைனஸ் 1 ஆயிரும் இன்டு du. இந்த மைனஸை இதில் பெருக்கியிருக்கும். சரியா? ஓகே. இப்போ வந்து இந்த u⁴1/2 இந்த இதுக்குள்ளே கொண்டு பெருக்கிட்டா போதும். என்ன கிடைக்கும்னா இன்டெகிரேஷன் ஆஃப் u⁴1/2 ப்ளஸ் 2 அப்படின்னா u⁴5/2 மைனஸ் u⁴1/2 இன்டு du. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணலாம். இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இன்டெகிரேஷன் பெயரும் u⁴5/2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 5/2 ப்ளஸ் 1 மைனஸ் u⁴1/2 ப்ளஸ் 1 டிவைடட் பை 1/2 ப்ளஸ் 1 ப்ளஸ் c கொடுக்கணும். இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன வரும்னா u⁴5/2 1 ப்ளஸ் 1னா 7/2 டிவைடட் பை இது என்ன வரும் 7/2
மைனஸ் u பவர் இது என்ன ஆயிரும்னா 3/2 டிவைடட் பை இதுவும் 3/2 ப்ளஸ் சின்னு வரும். இப்போ u என்பது நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா u என்பது எப்படி எடுத்துருக்கோம்னா காஸ் தீட்டான்னு எடுத்துருக்கோம். u என்பது காஸ் தீட்டான்னு எடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இதை எப்படி எழுதலாம்னா 7/2 எப்படி எழுதலாம்னா 2/7 u பவர் 7/2 மைனஸ் இது எப்படி எழுதலாம் 2/3 u பவர் 3/2 ப்ளஸ் சி. இப்போ யூவின் மதிப்பு இதில் பிரதிட்டா போது என்ன வரும் 2/7 யூவின் மதிப்பு வந்து காஸ் தீட்டா காஸ் 7/2 தீட்டா மைனஸ் 2/3 காஸ் 3/2 தீட்டா ப்ளஸ் சி. இதான் வந்து இதனோட இன்டெகிரேஷன் ஃபார்முலா. ஆன்சர்னால் இன்டெகிரேஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் தீட்டா சைன் கியூப் தீட்டா டி தீட்டாவோட ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5th கொஸ்டின் பாருங்கள். இன்டெகிரேஷன் ஆஃப் இ பவர் எக்ஸ் டிவைடட் பை இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்டு டிஎக்ஸ். இதுலேயும் பகுதி தொகுதி இருக்குது. நம்மளுக்கு இந்த பகுதியில் உள்ளதுக்கு வகைக்கெழு தொகுதியில் இருக்கான்னு பாருங்கள். இப்போ பகுதியில் உள்ள வகைக்கெழு பார்ப்போம். டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு இதனுடைய இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1க்கு வகைக்கெழு பார்க்கும்போது இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸே தான், அந்த 1க்கு 0 தான். சரியா? அப்போ பகுதியில் இருக்க வகைக்கெழு தொகுதியில் இருக்குது. அதனால் என்ன எழுதிடலாம்னா இன்டெகிரேஷன் ஆஃப் e power x divided by e power x plus 1 is equal to என்ன போடணும், இது ஃபார்முலா இருக்குது. பகுதியில் இருக்க வகைக்கெழு தொகுதியில் இருந்துச்சுன்னா லாக் போட்டுட்டு பகுதி எழுதணும். லாக் ஆஃப் மாடுலஸ் e power x plus 1 plus c. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்களா. கொஸ்டின் நம்பர் 6 என்ன இருக்குன்னா 1/1 plus tan square u du is equal to நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா சீக்கன் ஸ்கொயர் u மைனஸ் டேன் ஸ்கொயர் u ஈக்குவல் டு 1. இதுலேருந்து சீக்கன் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் u ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்மளுக்கு சீக்கன் ஸ்கொயர் யூனா என்னது 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் u. அப்போ 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் u தான் இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாக சீக்கன் ஸ்கொயர் u போடலாம். 1 இன்டகிரேஷன் ஆஃப் 1 சீக்கன் ஸ்கொயர் u இன்டு du இஸ் ஈக்குவல் டு 1 சீக்கன் ஸ்கொயர் யூனா என்ன ஃபார்முலானா காஸ் ஸ்கொயர் u du இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் யூக்கு ஃபார்முலா கிடையாது, நம்மளுக்கு இன்டகிரேஷன் ஃபார்முலா கிடையாது. அதனால் அதுக்கு திரிகோணமிதி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 1 ப்ளஸ் காஸ் 2u டிவைடட் பை 2 இன்டு du இஸ் ஈக்குவல் டு இப்போ 1/2 வெளியே எடுத்துக்கோங்க. 1க்கு இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ 1க்கு இன்டகிரேஷன் வந்து யூவாக இருக்கிறனால u ப்ளஸ் காஸ் 2uக்கு என்ன வரும்னா சைன் 2u டிவைடட் பை 2 கொடுக்கணும். இந்த இதுக்கு 2uக்கு வகைக்கெழு கீழே கொடுக்கணும் ப்ளஸ் சி. இதுதான் ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 7 இன்டகிரேஷன் ஆஃப் 1 ப்ளஸ் 3e power v டிவைடட் பை v ப்ளஸ் 3e power vன்னு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த பகுதியில் உள்ளதுக்க வகைக்கெழு எடுத்து பார்ப்போம். v ப்ளஸ் 3e power v இதனுடைய வகைக்கெழு vயின் வகைக்கெழு வந்து 1. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு வியை பொறுத்து நம்ம இதில் வகைக்கெழு கண்டுபிடிக்கணும். இங்கே dv இருக்கனால அப்போது vயின் வகைக்கெழு 1 ப்ளஸ் 3e power vனா அதே தான் வரும் 3e power v. இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதாவது பகுதியில் உள்ளதுக்கு வகைக்கெழு தொகுதியில் இருக்குது. இந்த பகுதியில் உள்ள வகைக்கெழு தொகுதியில் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்னா இன்டகிரேஷன் ஆஃப் 1 ப்ளஸ் 3e power v டிவைடட் பை v ப்ளஸ் 3e power v இன்டு dv ஈக்குவல் டு லாக் போட்டுட்டு என்ன போட்டுக்கலாம், என்ன எழுதிட்டா போதும்னா மாடுலஸ் ஆஃப் பகுதி எழுதிட்டா போதும். என்ன இருக்குது v ப்ளஸ் 3e power ப்ளஸ் c. 8வது கொஸ்டின் பாருங்கள். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் சைன் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இப்போ நம்ம இதுலேயும் பகுதியில் உள்ள வகைக்கெழு தொகுதியில் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் வந்து 2 சார்புகள் பெருக்கல் இருக்குது. அதனால் நம்ம பெருக்கல் விதி யூஸ் பண்ணணும். அப்போது uv த ஹோல் டேஸ் ஈக்குவல் டு uv டேஸ் ப்ளஸ் vu டேஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போது நம்மளுக்கு u என்பது இங்கே எக்ஸ், v என்பது சைன் எக்ஸாக எடுத்துக்கலாம். இதை வந்து
u இது வந்து v எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? u v டேஷ். அப்போ x அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து v டேஷ்னா sin xக்கு cos x ப்ளஸ் அதே மாதிரி v என்பது sin x இன்ட்டு u டேஷ்னா எக்ஸின் வகைக்கெழு 1. நம்மளுக்கு என்ன கிடைக்குது? பகுதியில் உள்ளதுக்கு வகைக்கெழு தொகுதியில் கிடைக்குது. அதனால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் எழுதினா இன்டகிரேஷன் ஆஃப் x cos x ப்ளஸ் sin x டிவைடட் பை x sin x இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு அப்படி கிடச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா லாக் போட்டுட்டு பகுதி எழுதிட்டா போதும். பகுதி என்ன இருக்குது? மாடுலஸ் ஆஃப் x sin x ப்ளஸ் c. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள்.